பிரைஸ் தி லார்ட். நம்ம இன்னைக்கு மனம் மாறாத தேவனை பற்றி தியானிப்போம். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தான் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றான். 1 சாமுவேல் 15:29. முதலாவது, நமது ஆண்டவர் பொய் சொல்லாத தேவன், மனம் மாறாத தேவன் என்பதே நாம் இந்த வசனங்களில் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனெனில் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். தாவீது சிக்லாக் என்ற இடத்திலே குடியிருக்கும் போது அமலேக்கியர்கள் தாவீது இல்லாத நேரத்தில் வந்து தாவீதினுடைய மனைவிகளையும் குமாரர்களையும் குமாரத்திகளையும் மற்றும் எல்லா பொருட்களையும் அவனோடு இருந்த எல்லா ஜனங்களையும் அவர்கள் பொருட்களையும் கொள்ளையாடி சென்று விட்டனர். தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பலனில்லாமல் போகும் வரைக்கும் மிகவும் அழுதார்கள் என்று வேதம் கூறுகிறது. இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையில் கூட இருந்தவர்கள் எல்லாம் தாவீதை கல்லெறிந்து கொல்லும்படி யோசனை பண்ணி கொண்டிருந்தார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கர்த்தருடைய சமூகத்திலே சென்று ஆண்டவரிடத்தில் 1 சாமுவேல் 30:8. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அதை பிடிப்பேனோ அதை என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று கர்த்தர் தாவீதுக்கு வாக்குரைத்தார். தாவீது கர்த்தரின் வார்த்தைகளை நம்பி தன்னோடு கூட இருந்தவர்களோடு அமலேக்கியரை தேடி போய் யுத்தம் செய்தான். தேவன் தாவீதுக்கு முன்பாக அமலேக்கியரை முறியடித்தார். தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களும் தங்கள் மனைவிகள் பிள்ளைகளும் தங்களுடைய உடைமைகளை மீட்டு கொண்டு வந்தார்கள். ஒன்று குறைப்பட்டால் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான் என்று வேதம் கூறுகிறது. 1 சாமுவேல் 30:19 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தாவீதுக்கு தேவன் சொன்ன வார்த்தையிலிருந்து மாறவில்லை. சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்ற தேவ வாக்கின்படியே எல்லாவற்றையும் அவன் திருப்பிக் கொண்டு வந்தான். ஆகவே நம்முடைய ஆண்டவர் மாறாதவர். உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை உங்கள் வாழ்வில் செய்வார். அவர் மனம் மாற மாட்டார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? நிச்சயமாக நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு திருப்பி தந்து உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துவார். மேலும் உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. மத்தேயு 10:30. ஆண்டவர் எவ்வளவு அதிகமாக நம்மை நேசிக்கிறார் என்று பாருங்கள். நம்மை பெற்றவர்கள் ஒரு நாளாவது நம்முடைய தலையில் இத்தனை மயிர் இருக்கிறது என்று எண்ணி பார்த்திருப்பார்களா? இல்லாவிட்டால் நாம் தான் எண்ணி பார்த்திருப்போமா? தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மை எவ்வளவு நேசிக்கிறார் என்று பாருங்கள். ஏசாயா 49:16. இது உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கூறுகிறார். ஒரு முறையாவது நீங்கள் யோசித்தது உண்டா? எத்தனை வியாதிகள் உங்கள் சரீரத்தை தொட்டு விட்டு போனது, ஆனால் ஒன்று கூட உங்களை சேதப்படுத்த முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அவருடைய உள்ளங்கைகளில் நம்மை மறைத்து வைத்திருப்பதனால் எந்த நோயின் தாக்கமும் நம்முடைய உடலில் கிரியை செய்ய முடியவில்லை. சங்கீதம் 12:16. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. நாம் கர்த்தருடைய கரத்தில் இருப்பதனால் வெயிலோ குளிரோ அதனால் வரக்கூடிய எந்த வியாதிகளோ நம்மை தாக்க முடியாது. ஏன் தெரியுமா? நாம் கர்த்தருடைய காவலில் இருக்கிறோம். அவர் ஏனாத்தானோ என்று காக்கிற காவல்காரர் அல்ல. காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று வேதம் கூறுகிறது. ஜீவனை கொடுத்து நேசிக்கக்கூடிய அன்பு ஒன்று இருக்குமானால் அதை இந்த உலகத்தில் பெற்ற தாயின் இடத்தில் எதிர்பார்க்கலாம். அந்த தாய் கூட கைவிட்டாலும் கைவிடாத நேசர் தான் நம்முடைய ஆண்டவர். ஜீவனை கொடுக்கிற அன்பை காட்டிலும் பெரிதான அன்பு இல்லை என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னவர் தன்னுடைய ஜீவனையை நமக்காக அளித்து நமக்கு வரும் தண்டனையை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். சிலுவையிலே நமக்காக மரித்தார், நமக்காகவே உயிரோடு எழுந்தார். இவ்வளவு அன்புள்ள தேவன் மிக அக்கறையோடு தலையில் உள்ள மயிர்கள் ஒன்றும் சேதப்படாதபடிக்கு பாதுகாக்கிற தேவன் நம்முடைய இயேசு மாத்திரம்தான். ஆகவே அவருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் நமக்காக பட்ட பாடுகளை நினைத்து துதிப்போம். ஆமீன். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட்.